إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக்க ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு போதனையை உங்களுக்கு மத்தியில் முதன்மையாக நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கத் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நீங்கள் மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய செய்தியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் பேசுகிற நதிகள் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் ஆற்றை நதிகளை குறித்து பேசுகிற காரியங்கள் என்ன, அது குறித்து என்னவெல்லாம் தகவல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது என்பதைத்தான் இந்த வாரத்தினுடைய ஜும்மா பிரசங்கமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இயற்கை பொக்கிஷங்களில் மகத்தான ஒரு பேரருள் என்றால் அது நதிகளை குறித்து நாம் சொல்லலாம். ஏன் நதிகளை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால், இது உருவாகக்கூடிய தன்மையும் மக்களோடு இது வந்து வாழ்ந்து கடலோடு கலக்கக்கூடிய நிகழ்வும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் என்றுதான் நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் அரசியல் தலைவர்கள் இந்தியா முழுவதும் பேசக்கூடியவர்கள் ஒரு பிரதானமான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நதி நீர் இணைப்பு திட்டம், எல்லா நதியும் இணைச்சிட்டோம்னா இந்தியாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது, அப்படி எல்லாம் பேசுகிற வார்த்தை. இப்பெல்லாம் அந்த பேச்சு இல்லை, அந்த பேச்சு ஒரு காலத்தில் இருந்தது. அது அந்த பேச்சு ஒரு அறியாமையிலான பேச்சு. நம்ம குளத்தை, ஏரியை, குட்டையை அதையெல்லாம் இணைக்கலாமே ஒழிய நதிகளை இணைக்க முடியாது. நதிகளை பொறுத்த வரைக்கும் அது இஷ்டத்துக்கு பிறக்கும், அது இஷ்டத்துக்கு அதனுடைய தன்னுடைய பாதையை அதை உருவாக்கி கொள்ளும். அது எந்த பக்கம் போகணும் அதுதான் முடிவெடுக்கணும். எப்படி போய் கடலில் சேர வேண்டும் அதுதான் முடிவெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனக்கான ஒரு தன்னிச்சையான ஒரு ஓட்டத்தை கொண்ட ஒரு இயற்கை சூழ்நிலை தான் நதிகள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நதிகளை பொறுத்தவரை இது உருவாகக்கூடியதை ஒரு அற்புதமாக அல்ல அமைத்திருக்கிறான். எப்படி இது உருவாகிறது, எங்கிருந்து வருது? எல்லா இடத்திலும் தண்ணி வர்றதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும். மழை இல்லாத காலத்திலும் நதிகள்ல தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எப்படி உருவாகிறது என்றால், ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற மலை பிரதேசங்களில் அங்கு மழை பெய்யும் போது அங்கெல்லாம் பெரிய மரங்கள் இருக்காது. மலை பிரதேசங்களில் புற்கள் தான் அதிகமாக முளைத்திருக்கும். எந்த அளவிற்கு புற்கள்னா 1 அடி 2 அடிக்கெல்லாம் புற்கள் முளைத்திருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் மழை தண்ணீர் தேங்கி அது பூமிக்கு போய் சேராது. மண்ணு கிடையாது, கல்லு தானே. அதுல தண்ணீர் அப்படியே இருந்து
ஒவ்வொரு இடங்களாக சிறு சிறு சொட்டுகளாக வடிந்து ஓடி பாறைகளுக்கு இடுக்கில் மற்ற அந்த செடி கொடிகளினுடைய வேர்களுக்கு மத்தியிலே ஓட ஆரம்பித்து சிறு சிறு துளிகள் ஊற்றுகளாக மாறி, ஊற்றுகள் ஓடைகளாக மாறி, ஓடைகள் சிற்றாறுகளாக மாறி, அது பிரம்மாண்டமான நதிகளாக உருவாகி ஒவ்வொரு பகுதியிலும் மக்களினுடைய குடிதண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு மகத்தான பொக்கிஷம் தான் இந்த நதிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் பிரம்மாண்ட நதிகள் என்று எடுத்துக்கொண்டால் முதல் நதியாக எகிப்து தேசத்தில் உருவாகி ஏறத்தாழ 11 நாடுகளை கடக்கிற 6800 அதிகமான கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிற நைல் நதியை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அதே போன்று அமேசான் காடுகளிலே உருவாகக்கூடிய ஒரு நதி என்று சொல்லி அந்த நதி கடல்ல கலந்து 100 கிலோமீட்டர் தொலைதூரத்துக்கு கடல் தண்ணீர் இனிப்பாகத்தான் இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான கொள்ளளவு கொண்ட நல்ல தண்ணீரை அது கடலில் கொண்டு போய் சேர்க்கிறது என்றெல்லாம் இந்த நதிகளை குறித்து பேசுகிறார்கள். உண்மையில் நதி என்பது வெறும் தண்ணீர் படுக்கை மட்டும் கிடையாது. தண்ணி உருவாக்குறது அப்படி கிடையாது. ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்குவதற்கு நதிகள் தேவை. நீங்கள் பார்க்கலாம், முந்தைய காலத்தில் மனிதர்கள் எங்கெல்லாம் குடிபெயர்ந்தார்களோ அது நதிகள் இருக்கும் இடங்களாகத்தான் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். நைல் நதியினுடைய பிறப்பிடமாக இருந்த எகிப்து தேசம் நைல் நதியை தனக்கு ஆதாரமாக கொண்டுதான் பிறந்தது. சிந்து என்கிற ஒரு நதி இருக்கிறது, இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானிலே சென்று முடிவடையக்கூடிய ஒரு நதி. அதனுடைய பிறப்பிடத்தில் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிக கலாச்சாரம் உருவானது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபி அவர்கள் கூட சொல்லுகிறார்கள், இந்த மக்கமா நகரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயிலுக்கும் அல்லாஹ் தண்ணீரை தருவதற்கு ஜம்சம் என்கிற நீர் ஊற்றை உருவாக்கினான். நபிகளார் சொன்னார்கள், அந்த இஸ்மாயிலின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், ஒருவேளை அவர் ஜம்சம் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்திருப்பாரே ஆனால் அது வெறும் கிணறாக ஊற்றாக இருந்திருக்காது, பெருக்கெடுத்து ஓடுகிற நதியாக அது மாறி இருக்கும் என்றார்கள். அந்த இடத்தில் தண்ணீர் வர்றது வரைக்கும் மக்காவில் ஆளே கிடையாது, ஆள் நடமாட்டம் கிடையாது. இப்ராஹிம் நபி துவா செய்கிறார்கள், இறைவா, விவசாயத்திற்கு பயன் தராத எந்த மனித நடமாட்டம் இல்லாத பகுதியில் என் மனைவியை என் சந்ததியை கொண்டு வந்து விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீதான் காப்பாற்றணும். அந்த தண்ணீர் இருப்பதை பார்த்து தான் அரபு குல மக்கள் மக்கா நகரை தங்களுக்குரிய இருப்பிடமாக தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நதி என்பது சாதாரண விஷயம் இல்லை. தண்ணீர் உருவாகி ஓடுகிற ஆறுகள் என்பது ஒவ்வொரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்பதை குர்ஆன் ஹதீஸே நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு குளத்தால் தண்ணீர் தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும், ஒரு ஏரியால் தண்ணீர் தேவையை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் ஆற்றால் மட்டும்தான் அந்த மணலை விவசாயத்திற்கு தகுதி மிக்க நிலமாக அது மாற்றுவதற்கு ஆறுக்கு மட்டும்தான் அந்த திறனை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை மண்ணியல் துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்கிறோம். சரி, இதுவெல்லாம் அறிவியல், இதுவெல்லாம் உலகம் சார்ந்த கருத்துக்கள். குர்ஆன் ஹதீஸ் இந்த நதியை குறித்து என்ன பேசுகிறது என்றால், வரலாறுகளில் பல இடங்களில் அல்லாஹ் நதியை பற்றி பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் கொண்டு போய் தொட்டிலில் வைத்து போட்டது கடல் என்றும் குர்ஆன் பேசுகிறது. நைல் நதி என்றும் பேசப்படக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைகளை திரட்டி ஜாலூத் என்று அழைக்கப்படுகிற மன்னனை எதிர்த்து செல்லும் பொழுது ஒரு ஆற்றை கடந்து சென்றார்கள். ஆற்றின் மூலமாக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதித்தான் என்று குர்ஆன் பேசுவதை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து தங்களுக்கான அறிவை பரிமாறிக்கொண்ட இடம், அவர்கள் சந்திப்பு ஏற்பட்ட இடம் ஒரு நதி என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் குர்ஆன் ஹதீஸ் இந்த நதிகளை குறித்து பேசுகிறது. இது அல்லாமல் இதை தாண்டி இஸ்லாம் நதிகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வழிபாட்டை நதியோடு இணைத்து சொன்னார்கள். மக்களே, உங்களில் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலில் அழுக்கு எஞ்சி இருக்குமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்படி எஞ்சி இருக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிச்சாலே அழுக்கு இருக்காது, 5 வேளை குளிக்கிறோம் ஒரு நாளைக்கு. ஓடுகிற தண்ணீர், அது கட்டி இருக்கிற தண்ணி இல்லை அப்படின்னா அதுல இருந்து வர அழுக்கு நம்முடைய உடலில் பரவும். ஓடுகிற தண்ணீர், ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறோம், எப்படி நம்முடைய உடலில் அழுக்கு எஞ்சி இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது போன்றுதான் தொழுகை. 5 வேளை தொழுகை நிறைவேற்றுவது
உங்கள் பாவத்தை அழிக்கும், உள்ளத்தில் உள்ள தீமையான காரியங்களை வெளியேற்றிவிடும் என்பதை, தொழுகை என்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு வழிபாட்டை ரசூலுல்லாஹ் நதியோடு இணைத்து பேசினார்கள் என்கிற சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் மியராஜ் பயணம் சென்றார்கள். சென்ற போது ஒரு 4 நதியை நபி அவர்கள் மியராஜ் பயணத்தில் பார்க்கிறார்கள். யூப்ரிட்டிஸ் என்கிற ஒரு நதி, நைல் நதி, அதே போன்று ஹவுலுல் கௌசர் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்படுகிற நீர் தடாகத்தை பார்க்கிறார்கள். சல் சபீல் என்று அழைக்கப்படுகிற ஒரு நதியை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தருகிறார்கள். இந்த 4 நதிகள் இருக்கிறது, 2 சொர்க்கத்திலிருந்து வெளியேறுகிற சொர்க்க நதிகள், 2 பூமியில் இருக்கிற சொர்க்க நதிகள் என்று நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். யூப்ரிட்டிஸும் நைல் நதியும் பூமியில் இருக்கிற சொர்க்க நதிகள். அதே போன்று இந்த ஹவுலுல் கௌசர் என்பதும் சல் சபீல் என்பதும் சொர்க்கத்தில் இருந்து பிறக்கிற சொர்க்க நதிகள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். இது அல்லாமல் மறுமை தொடர்பாக பல இடங்களில் இஸ்லாம் நதிகளை குறித்து பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே, கியாமத் நாள் நெருக்கத்தில் யூப்ரிட்டிஸ் என்கிற அந்த ஜீவ நதி இருக்கிறது, சொர்க்க நதின்னு ரசூலுல்லாஹ் புகழ்ந்தார்களே, அந்த நதி வற்றுகிற ஒரு காலம் வரும். யூப்ரிட்டிஸ் என்கிற இந்த நதி வற்றி போகிற ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட காலத்தை நீங்கள் பார்த்தால், அந்த வற்றி முடிந்து தண்ணீர் இல்லாத காலத்தை அடையும் பொழுது அதனுடைய பூமியின் கீழ்ப்புறத்தில் இருந்து தங்க சுரங்கங்களை அது வெளிப்படுத்தும். தூண் தூணாக தங்கங்கள் வரும். நம்ம கல்ல கூட தங்கத்தை பார்த்தது கிடையாது, தூணு வருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தங்கம் அவ்வளவு வழிந்தோடக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த யூப்ரிட்டிஸ் நதி வற்றும் போது தங்க மலையை, தங்க கசானாவை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போது மக்கள் அந்த தங்கத்தை எடுப்பதற்காக முண்டி அடித்துக் கொண்டு ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் அந்த இடத்தை நோக்கி செல்வார்கள். முஸ்லிம்களே, நீங்கள் செல்லாதீர்கள் நாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளை இடுறாங்க. அப்படி தங்கத்தை பார்த்தாலும் நீ வறுமையில, அது பொது சொத்து, அது அடுத்தவன் சொத்து இல்லை, யாரும் எடுக்கலாம்ல. வானத்திலிருந்து தங்கம் விழுது, எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் சொல்ல முடியாது, எடுக்கிறவனுக்கு சொந்தம். பூமியில இருந்து தங்கம் வருது, யாருக்கு சொந்தம்? அரசுக்கு சொந்தமா? மக்களுக்கு சொந்தம், எடுப்பவர்களுக்கு சொந்தம். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நினைச்சிட்டு போயிடாதீங்கன்ட்டாங்க. நீங்க போகாதீர்கள். அந்த தங்கத்தை பெறுவதற்கு 100 பேர் போட்டியிடுவார்களே, ஆனால் 99 பேர் செத்துருவான் சண்டை போட்டு. ஒருத்தன் தான் தப்பிப்பான், 100ல ஒருத்தன் தான் தப்பிப்பான். அதனால் நீ துன்யாவுக்காக அழிஞ்சன்னு இருக்கக்கூடாது, நீ அந்த தங்கத்துக்கு போயிடாது. அது உனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அதை பெறுவதற்கு நீ முற்படாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையினுடைய ஒரு நிகழ்வை நதியோடு இணைத்து சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோன்றுதான் மறுமையினுடைய மற்றொரு அடையாளம் நபிகள் பெருமகனார் சொன்னார்கள். தஜ்ஜால் என்கிற ஒரு பெரும் ஷைத்தான் இந்த உலகத்தில் தோற்றம் பெறுவான். தன்னை கடவுள் என்று அவன் வாதாடுவான். வெவ்வேறு பகுதிகள், உலகம் முழுவதும் அவன் காலடி தடம் படாத பகுதியே கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிருவான். எங்க ஒளிஞ்சு மறைஞ்சு மக்கள் வாழ்ந்தால் அந்த பகுதியில் தஜ்ஜாலுடைய பிரவேசம் இருக்கும். உள்ளே நுழைந்த அந்த மக்களிடத்தில் மனமாற்றத்தில் ஈடுபடுவான். தன்னை கடவுள் என்று அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வான். அப்படி எடுத்துச் சொல்லும் போது சில சான்றுகள் அவன் காட்டுவான். மழை அளவிற்கு உணவுப் பொருளை காட்டுவான். வானத்திற்கு கட்டளையிடுவான், மழை பெய்யும். பூமிக்கு கட்டளையிடுவான், செடி கொடிகளை முளைப்பிக்கும். அது அல்லாஹ்வுடைய நாட்டம், இவனுடைய காரியம் கிடையாது. இவன் சொல்லும் போது அல்லாஹ் அதை ஏற்படுத்துகிறான். அதுபோன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜால் இடத்தில் 2 நதிகள் உண்டு. நாங்கள் சொல்ல 2 ஆறு உண்டான் தஜ்ஜால். ஒரு ஆறு சொர்க்கம், அவன் பேர் வச்சிருக்கிறான். ஒரு ஆறு நரகம். அவன் மக்களை அழைப்பான், நான் தான் கடவுள், நான் அல்லாஹ். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொர்க்கம் என்கிற இந்த நதிக்குள் நுழையுங்கள் என்பான். என்னை ஏற்க மறுத்தவர்கள் எல்லாம் நரகம் என்கிற இந்த நதிக்குள் நுழையுங்கள் என்று அவன் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் சொர்க்கம்னு காட்டினது சொர்க்கம் மாதிரியே தெரியும், உண்மையிலே அதான் நரகம்னாங்க. அவன் நரகம்னு காட்டினது நரகம் மாதிரியே தெரியும், உண்மையிலே அது சொர்க்கம். எனவே அப்படி ஒரு நிலையை, தஜ்ஜாலுடைய அந்த கேள்வி கணைகளை சந்திக்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நரகம்னு அவன் எதை காட்டுறான்னு அதுல போய் விழுந்துருங்க. அது உண்மையில் நரகம் கிடையாது, அது இன்பம் தருகிற சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தஜ்ஜாலை குறிப்பிடும் போது 2 நதிகளை குறித்து பேசுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது மட்டும்தான நதிகள்? இதுவெல்லாம் துன்யாவோட முடிஞ்சிருச்சு. ஆகிரத்தோடு தொடர்புடைய சில நதிகளை இஸ்லாம் பட்டியலிடுகிறது. அதில் ஒரு நதியை பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இரவு தூங்குகிறார்கள், கனவில் சில காரியங்கள் காட்சி தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ்க்கு கபருடைய வேதனையை அல்லாஹ் காட்டுறான். கபர்ல இன்னென்ன வேதனை இன்னென்ன சாராருக்கு உண்டு, பொய் சொல்பவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை, குர்ஆனை படித்ததை நடக்காதவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை,
விபச்சாரம் செய்தவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை நல்லா காட்டிக்கிட்டே வரான். அதில் ஒரு தண்டனை ரசூலுல்லாஹ் அதை சிலாகித்து சொல்கிறார்கள், இரத்த ஆறு ஒன்று ஓடுகிறதுங்கிறாங்க. எப்படி? தண்ணியில தான் ஆற பார்த்திருக்கிறோம், ரத்தத்தில் ஆறு ஓடுகிறது. நான் கண்கூடாக பார்த்தேன், முழுக்க முழுக்க ரத்தம். அது அந்த ஆற்றினுடைய நடுவில் ஒரு மனிதன் நிற்கிறான். அவன் நீந்தி கரையை ஒதுங்குவதற்கு அவன் வேக வேகமாக நீச்சல் அடிக்கிறான். கரை பகுதியில் ஒருவர் நின்று கொண்டு கற்களை எடுத்து நீந்தி வருபவருடைய பற்களில் வாயில் அடித்து மீண்டும் நடு ஆற்றிலே அவர் தள்ளுகிறார். அவர் நீந்துகிறார், இவர் அடிக்கிறார், மீண்டும் அவர் போய் விழுகிறார். இது மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நபி அவர்கள் இந்த செயலை, காரியத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், வட்டி வாங்குபவருக்கு கபரில் கிடைக்கிற தண்டனை இதுன்னாங்க. இது நரக தண்டனை கிடையாது. இது என்ன தண்டனை? கபரு தண்டனை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ் எழுப்புகிற வரை இவருக்கு இந்த தண்டனை. அப்ப கியாமத் நாளுக்கு அப்புறம் தான் நரகம், விசாரணைக்கு அப்புறம் தான் நரகம். நரகத்துக்கு முன்னால் கிடைக்கிற தண்டனை இரத்த ஆற்றில் அல்லாஹ் இந்த மக்களை கொடிய முறையில் கற்களால் அடித்து துன்புறுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அதே போன்று நாளை மறுமை நாளில் அடியார்களுக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லும் பொழுது அங்கு சில நதிகளை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. நரகத்தில் நரகவாசிகள் கடுமையான அந்த உஷ்ணத்தில், வெப்பத்திலே கடந்து உடலெல்லாம் புண்ணாகி புண்ணில் இருந்து சீலும் சலமும் வடிய ஆரம்பிக்கும். அது ஒரு நரகவாசி, ரெண்டு நரகவாசி இல்லை, அங்கு கோடான கோடி மக்கள் அங்கு இருக்கிறார்கள். தாங்கள் செய்த தவறுக்காக வேதனை அனுபவிக்கிறார்கள். உடலில் இருந்து சீலும் சலமும் அப்படி வழிந்தோடி அது ஆறாக நரகத்திலே பிறப்பிடமாக அது மாறும். அப்படி அங்க ஓட ஆரம்பிக்குது. யாருக்கெல்லாம் தருகிறான், யாரெல்லாம் தாகம் எடுக்குதோ அவங்க அதைத்தான் குடிச்சாங்கன்னு வேற வழி இல்லை. இல்லா ஹமீமம் வகசாகா, கொதி நீரையும் சீலையும் தவிர அங்கு எந்த விதமான குடிபானம் கிடையாது. குளிரையோ குளிர்பானத்தை அவர்கள் அங்கு பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்யாவில் ஒரு சாராருக்கு தீனத்துல் ஹபால் என்று அழைக்கப்படுகிற நரகவாசிகளுடைய வேர்வை சீல் சலத்தை அல்லாஹ் தருவதை கடமையாக்கி கொண்டான் தனக்கு தானே என்றார்கள் நபி அவர்கள். யார் அந்த சாரார்? உலகத்திலே யார் மது அருந்தினார்களோ, மது அருந்துவதை தவறு என்று தெரிந்தும் திருந்தாமல் வாழுகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் மன்றாடாமல் இருக்கிறார்களோ, இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தை அடைவார்கள். நரகத்தை அடையும் போது அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய ஆற்றில் இருந்து சீலையும் சலத்தையும் அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு பருகுவதற்கு தருவான். இதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய ஆறுகளை குறித்தும் சொல்கிறார்கள். இதை தாண்டி சொர்க்க நரகத்துக்கு மத்தியில் ஒரு ஆறு ஓடுதுங்கிறாங்க. பல மக்கள் இந்த செய்திகளை உணராமல் இருந்திருக்கலாம், கேள்விப்படாத செய்தியாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் சென்ற மக்கள் நரகத்திலே கடுமையான நோய்வாய்ப்பட்டு கடும் பிரச்சனைகளில் ஆட்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் கரிக்கட்டைகளாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நரகவாசிகளில் ஒரு சாராரை மன்னிப்பான். மன்னிக்க மாட்டேன் முடிவெடுக்கிற ஒரு சாரார் உண்டு, இணை வைப்பாளர்கள். அல்லாஹ் நாடி வேற சில மக்கள் உண்டு, கொலை செய்தவர்கள், தற்கொலை செய்தவர்கள். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். இணை வைப்பாளர்கள் காஃபிர்களுக்கு டிக்ளர் அல்லாஹ் பெர்மனன்ட் ஆக்கிட்டான், அதுல மாற்றமே வரப்போறது இல்லை. அப்ப அந்த நிரந்தர நரகவாசியை தவிர அல்லாஹ் யாரை மன்னிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறானோ அவர்களை நரகத்தில் இருந்து வானவர்கள் தூக்கி கொண்டு வருவார்கள். கரிக்கட்டைகளாக தூக்கிட்டு வருவாங்க, எரிஞ்சு போய் சாம்பலாக கரிக்கட்டைகளாக அந்த உடல்களை கொண்டு வருவார்கள். சொர்க்கத்துக்கு வெளியே ஒரு நதி ஒன்று ஓடுகிறது. நபிகளார் சொன்னார்கள், இந்த நதியின் பெயர் நஹ்ருல் ஹயா, ஜீவ நதி என்று அழைக்கப்படுகிறது. அங்க ஒரு ஆறு எல்லாம் ஓட வைக்கிறோம். அந்த ஆற்றிலே கொண்டு வந்து இந்த பிரேதங்கள், நரகத்திலே வேதனை செய்யப்பட்ட உடல்கள் தூக்கி எறியப்படும். தூக்கி போடப்பட்ட உடனே சேற்றோரத்தில் முளைப்பிக்கிற புதிய கதிரை போன்று அவர்கள் உடனடியாக முளைத்து வெளிவருவார்கள். நாங்கள் சொல்ல புது மாப்பிள மாதிரி ஆகணும்ல, சொர்க்கத்துக்கான ஒரு உடல் தோற்றத்தை பெறணுமே. அவர்கள் நஹ்ருல் ஹயாவிலே தூக்கி எறியப்படுவார்கள். ஜீவ நதியில் இருந்து புது மனிதனாக அவர்கள் பிறப்பார்கள். பிறந்து மீண்டும் அவர்கள் சொர்க்கத்திற்குள் குடியமர்த்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இத்தனை பல நதிகளை குறித்து குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நதிகள் அப்படினாலே அது சொர்க்கத்தினுடைய அடித்தளத்தை தான் குர்ஆன் அதிகமாக பேசுறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னாத்
தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அதன் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும். அப்படின்னா நீங்க வாழ்ற இடத்துல நதியை பெற்றுக் கொள்வீர்கள். அல்ல கடலை பேசல, ஒரு கம்மாய் பேசல, குளத்தை ஏரியை பேசல, குட்டையை பேசல. எதை பத்தி பேசுறான்? நீ இருக்கிற இடத்துல நதி உண்டு, நீ எங்கெல்லாம் போறியோ அங்க நதி நீ பார்க்கலாம். பக்கத்தில் ஆற்றங்கரையை நீ கண்டிப்பாக அனுபவிப்பாய் என்று அல்லாஹ் ஆறுகளை குறித்து சொர்க்கத்தில் பேசுகிறான். அதில் குறிப்பாக திருமறை குர்ஆனில் சொர்க்கத்தில் கிடைக்கிற ஆறுகளை பற்றி பேசுகிறான். 47வது அத்தியாயம் சூரா முஹம்மது 15வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் ஜன்னதி அல்லதி உஈதல் முத்தகூன், இறையச்சவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின், அங்கே அவர்களுக்கு தண்ணீரால் ஆன ஆறு உண்டு. கைர ஆசினின், அது சுவை கெட்டு போகாத, அது தூய்மை அதாவது அசுத்தமாகாத ஒரு ஆறை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். ஓ அன்ஹார் மின் லபன், பாலால் ஆன ஆறை தருவான். லம் யத்தகய்யர் தாமுஹு, அதனுடைய சுவையும் கெட்டு போயிருக்காது. பாலால் ஆன ஆறை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். ஓ அன்ஹார் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் ஷாரிபின், குடிப்பவர்களுக்கு இன்பம் தருகிற மதுவாலான ஆறை அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே தருவான். ஓ அன்ஹார் மின் அசல், அந்த இடத்திலே அல்லாஹ் தேனால் ஆன ஆறை தருவான். எப்படிப்பட்டது என்றால் தித்திப்பான தேனால் ஆன ஆறை அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வாசகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி உலகம் சார்ந்த பல இடங்களில் உள்ள ஆறுகளை குறித்து சொல்வதை போன்று கபரிலே ஆறை கொண்டு தண்டனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகத்தில் ஆற்றை கொண்டு தண்டனை குறித்து பேசுகிறான். சொர்க்க நரகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ஆற்றை குறித்து பேசுகிறான். அதுபோன்று சொர்க்கத்திற்குள்ளும் இன்பம் குறையாத ஆறுகளை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று இந்த ஆற்றை ஒரு பெரும் ஒரு அடித்தளமாக அமைத்த குர்ஆனில் ஏராளமான இடத்தில் பேசக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் குர்ஆன் ஹதீஸில் இருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்பதோடு சுவனத்தில் கிடைக்கிற இன்பங்கள் அது ஆறு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சிலாகித்து குர்ஆன் நெடுகிலும் பேசுகிறான். அது ரம்மியும் பொருந்திய ஆறு என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே திருமறை குர்ஆன் சொல்லி தரக்கூடிய பட்டியலிடக்கூடிய ஆறுகளை குறித்த தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சுவனத்தினுடைய ஆறுகளை தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்தியாவினுடைய கட்டமைப்பிற்காக வேண்டி ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் பெருமளவில் உயிராலான பொருளாதாரத்தாலான பெரும் தியாகங்களை விதைத்ததனுடைய விளைவாகத்தான் இப்படி ஒரு நாடே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த நாடினுடைய கட்டமைப்பிற்கு முஸ்லிம்களுடைய பங்கு சதவீதத்திற்கும் அதிகமான ஒரு பங்கு. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு நோண்டி அது கேவலப்படுத்தப்படுகிற ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், சமீபத்தில் பீகாரில் ஒரு இஸ்லாமிய பெண் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடத்தில் சில விருதுகளை பரிசு பொருட்களை பெறக்கூடிய அந்த நேரத்தில், தனக்கான வேலை வாய்ப்பை பெறக்கூடிய நேரத்தில் ஹிஜாபை அணிந்து கொண்டு அந்த பெண் செல்கிறார். முகத்திரையோடு செல்கிறார். இஸ்லாம் முகத்திரைக்கு அனுமதி தருவது இல்லை. அது குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தரல, அது ஒரு தனி செய்தி. ஆனால் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தனக்கான ஆடை சுதந்திரத்தை இந்த நாடு உறுதி செய்கிறது. இந்த நாடு வந்தவன யாருடைய ஆடை சுதந்திரத்திலும் தலையிடாது. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருப்பவர் என்ன செய்யறார் அப்படின்னா, என்ன சொல்லி இருக்கலாம், இந்த ஹிஜாப் போட்டு வருது இந்த பிள்ளை, நான் பரிசு கொடுக்க அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். அது ஒரு நாகரிகம். என் கொள்கை வேற, உன் கொள்கை வேற, நான் செய்ய மாட்டேன். முகத்திரையை இழுத்து விடுறாரு, இப்ப போடாது அப்படின்னு. இது எந்த அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு எதிராக, ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு எதிராக, மத சுதந்திரத்திற்கு எதிராக தொடுக்கப்படுகிற போர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இது வடமாநிலத்தில் நடக்குது, அது எப்போதும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் சென்ற வாரம் ஒரு பேச்சு, ஒரு காவல் ஆய்வாளர் முஸ்லிம்கள் கொடுக்கக்கூடிய இரத்த தானத்தை குறித்து பேசுகிறார். ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பேசணும், இந்தியாவிலே அதிகமாக இரத்த தானம் தரக்கூடிய இடத்துல மதங்கள் ரீதியாக பார்த்தால் முஸ்லிம்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. முஸ்லிம்கள், அது சுன்னத்துல் ஜமாத்தோ தௌஹீத் ஜமாத்தோ எந்த ஜமாத்தோ எல்லா மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இரத்த தானம் கொடுத்தார்கள். கொரோனா காலம் வந்தது.
தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் தான் குர்ஆனை பரப்பினார்கள் என்று அண்ட புழுகை புழுகினார்கள் நாட்டினுடைய பிரதமர் உட்பட அந்த ஆளக்கூடிய கட்சி. ஆனால் அதே தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் தான் தன் இரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை தானம் செய்வதற்கு முன் வந்தார்கள். இப்படி ஒரு காரியம் நடக்கும் போது தமிழகத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் பேசுகிறார், முஸ்லிம்கள் ஏன் பிளட் கொடுக்கறாங்க தெரியுமா, எய்ட்ஸை பரப்புறாங்க. உண்மையிலே முஸ்லீம் எய்ட்ஸை பரப்புறான நாட்டில் 100 கோடி பேர் எய்ட்ஸ் தான் இருக்கணும். நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய ரத்தங்களாக இஸ்லாமியர்கள் ரத்தம் தான் 40 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் ரத்தம் கொடுக்க மாட்டோம்னா எல்லா பிளட் பேங்க்கும் தெருவில் தான் நிற்கணும். யாருங்க ரத்தம் கொடுப்பதற்கு முன் வருவது இல்லை. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரை முஸ்லிம்கள் மொஹல்லா அங்க இருக்கு, பள்ளிவாசல் இங்க இருக்கு, இந்த ஜமாத்துக்காரன் இங்க இருக்கிறான், அவன்கிட்ட போனா கிடைக்கும் என்று இஸ்லாமியர்கள் பெயர்கள் மட்டும்தான் எல்லா மாநிலங்களிலும் இரத்த தானத்தில் பேசப்படும் போது எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. இப்படி சொல்லிட்டு முஸ்லிம் பயந்துருவாங்க, ரத்தம்லாம் கொடுக்க மாட்டாங்க, எவன் செத்தா எனக்கு என்ன, அவன் விட்டு பிள்ளைய செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படியான ஒரு கருத்தை ஒரு காவல் ஆய்வாளர் தமிழ்நாட்டில் பேசுவது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வட மாநிலத்தில் பேசுறானா வேற. நேற்று அந்த போன சில நாட்களுக்கு முன்னால் பீகார் முதலமைச்சர் செய்த காரியத்திற்கு அந்த பெண் வேலை எனக்கு வேண்டான்ட்டாங்க, கவர்மெண்ட் உத்தியோகம். அதற்கு பாஜகவை சார்ந்த ஒரு நபர் சொல்றாரு, நீ என்ன வேலை வேண்டாங்கிற, நீ வேலை வேண்டான்ட்டா நீ நரகமே போறதா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஹிஜாப் போடக்கூடாது என்று பதிலுக்கு பதில். அதாவது ஒரு புள்ள வேலை வேண்டாங்கிறால நம்ம மேல இது அவப்பேரா மாறிடுமே, தெரியாம நடந்துருச்சுமா, தப்புமா, நாங்க இனிமே அப்படி பண்ண மாட்டோம், அப்படி வரணும்ல, நீ போன போய்க்க, உனக்கு வேலை கொடுக்க வேண்டாம் முடிவில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு பிரமுகர் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியான முஸ்லிம்கள் தன் ஆடை உடை தன்னுடைய செயல்பாடுகள் நல்லது நினைச்சு செய்யறத கூட கெட்டதாக்குறாங்க. பிளட் கொடுத்து எத்தனை உயிர் காப்பாற்றப்பட்டது, எய்ட்ஸ் பரப்புறான், எத்தனை பேருக்கு பரவச்சு. முஸ்லிமால பரவன நிகழ்வு சொல்லணுமா இல்லையா? இதை எவனாலும் சொல்லலாம், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு சொல்லலாமா? அப்ப வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லா பகுதியிலும் அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எஸ்ஐஆர் என்ற ஒரு காரியம் நடந்துச்சு. அதுல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. எஸ்ஐஆர்ல இல்லைன்னா பேர் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, உங்க பேர் வந்து அடுத்து நீங்க ஓட்டர் ஐடி எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய அமளியை தமிழகத்தில், கேரளாவில், மேற்கு வங்கத்தில் உருவாக்கினார்கள். சரி, எஸ்ஐஆர்ல நம்மளும் அங்கன இங்கன தேடி பார்த்து ஃபில் பண்ணி மக்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் இந்த கீழே 2 காலம் இருக்குல்ல, சென்ற 2003 2005 கால பொழுதுகளில் உங்களுடைய பேர் எஸ்ஐஆர்ல இல்லைனாலோ, உங்க அப்பா அம்மா பேர், உங்க பாட்டனார் பாட்டியார் பேர் எஸ்ஐஆர்ல இல்லைனால் பிரச்சனை இல்லை. தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரி சொல்லக்கூடிய தகவல். இப்ப பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு அதை குண்டாக்கணும்? அப்ப என்ன நோக்கம் தெரியுமா? வடமாநிலத்திலிருந்து பல பேர் உள்ள வந்திருக்கிறான். எஸ்ஐஆர்ல பழைய எஸ்ஐஆர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு என்ன அர்த்தம்? புதுசா இவனை சேர்க்கறதுக்கான வேலைன்னு அர்த்தம். புதுசா வந்திருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் வந்திருக்கிறான், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறான். அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கான வேலை கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். ஏற்கனவே பீகார்ல அப்படிதான் வந்தாங்க, அதே பீகார் ஆளை வச்சு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த நிகழ்வுல கூடுதலாக என்ன அப்படின்னா, இன்றைய தினத்தில் நம்ம கொடுத்த ஃபார்முக்கான ரிசல்ட் வர்ற நாள். 10th எக்ஸாம் கூட இவ்வளவு பயப்பட வேண்டியது இல்லை, இதுக்கு இவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு. வருமா வராதா, நம்ம குடிமகனா இல்லையா, என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏறத்தாழ 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற தகவலை நீங்க கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே இறந்து போன வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, அல்லது சில பேருக்கு 2 வாக்குகள் இருக்கும், அவங்க பிறந்த வீடு புகுந்த வீடுலாம் இருக்கு, 2 வாக்குகள் இருக்கும், அப்படி நீக்கப்பட்டிருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் 1 கோடி வாக்குங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அப்ப இதுல நம்முடைய வாக்குகள் ஒருவேளை தவறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதனால உங்களுடைய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர், உங்கள் குடும்பத்தாரினுடைய பெயர் இருக்குதான்னு பாருங்க. இப்ப புதுசா ஓட்டர் ஐடி கொடுக்கறவங்க பேர்லாம் இருக்காது. இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு, 20 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அவனுக்கு இருக்காது, மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் தங்களுடைய பேர் இருக்குதான்னு பாருங்க. பேர் இல்லைன்னா இந்த சூழ்நிலை சாதாரண பிரச்சனை இல்லை. ஏன் ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டுட்டு நீ எஸ்ஐஆர் கீழே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்ட, அப்ப யாருக்கு சொல்லியிருக்கிற? நானும் ஃபில் பண்ணாம கொடுத்திருந்தா நீ போட்டிருப்பியா இல்லையா? நீ யாரை உள்ள கொண்டு வரதுக்கான வேலை என்பதை நம்ம சிந்திக்கிறோம். வட மாநிலத்துக்காரனுக்கெல்லாம் வந்து ஓட்டு உரிமை கொடுத்து சொந்த மாநிலத்துக்காரனுக்கு ஓட்டு உரிமை பறித்து மீண்டும் நம்முடைய ஆட்சியை இந்த மாநிலத்தில் விதைப்பதற்கான ஒரு திட்டமிடல் பீகார்ல கட்டமைத்தார்கள், ஹரியானாவில கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி தமிழ்நாட்டில் கட்டமைப்பதற்கான ஒரு வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓட்டுரிமை பறிக்கப்படுவது ஒரு குடியுரிமை பறிக்கப்படுவதற்கு சமமான காரியம். அதனால்
உங்க பேர் இருக்குதான்னு பாருங்க உடனடியாக. இல்லைன்னா தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்கள் இருக்கிறது, அதற்குள் அதற்கான வேலைகளை ஈடுபட்டு நம்முடைய பெயர்களை இணைப்பதற்கான வேலை பாருங்க. ஒரு தேர்தல் மிஸ் ஆகாது, அடுத்தடுத்த தேர்தல் நமக்கு தவறிவிடும் என்பதை ஒரு தகவலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் வைத்து அசர் தொழுகைக்கு பிறகு சரியாக ஒரு 4:30 மணி அளவில் நம்முடைய பள்ளியில் சத்தியத்தில் சங்கமிப்போம் என்கிற தலைப்பின் கீழ் மார்க்க விளக்க தர்பியா நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் அன்னசிகா மதர்சாவினுடைய மாணவி உட்பட நம்முடைய பள்ளியின் இமாம் உட்பட பேச்சாளர்கள் பேசுவதற்கு இருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்க வகுப்பு. இந்த பயான் என்பதை தாண்டி இது தர்பியா. தர்பியான என்ன, பயான் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு முறை பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அது ஒன்றினை மாற்றுவதற்கு அமையலாம் அல்லது மார்க்கத்தை அறிவதற்கு அமையலாம். இந்த வார ஜும்மா கூட இதை கொண்டுதான் மாற்ற போதா, ஆறுகளை பத்தி பேசுறதுனால என் வாழ்க்கை தான் மாற போதா, அதனால என் தொழுகை கூட அப்படிலாம் ஒண்ணும் வரப்போறது இல்லை. ஆனா மார்க்கத்தை பற்றிய தகவல் தெரிவது. ஆனால் தர்பியா அப்படி கிடையாது. இது அறிவு சார்ந்த தகவல் இல்லை, என் ஆன்மீகம் சார்ந்த தகவல். நான் என்னை சீர்படுத்த என்ன செய்யணும், என் வாழ்க்கையை சீர்படுத்த என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தில் நான் கட்டமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் தர்பியா என்கிற ஒரு அமைப்பு விதியே அமைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. யுத்த களத்துக்கு போர் படை வீரர்கள் அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்ணுவாங்களாம். அது பயான் மாதிரி இருக்காது. பயான் அப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹ் பல குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸ் எல்லாம் அள்ளி போட்டு அது மாதிரியான தகவல் அது எல்லா இடத்திலும் இருக்கும். யுத்த களத்திற்கு அனுப்பும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் தர்பியத்தை கொடுப்பாங்க. எப்படி இருக்கும் என்றால், நபி அவர்கள் சத்தத்தை உயர்த்த ஆரம்பித்து விடுவார்கள், கண்கள் எல்லாம் சிவந்து விடும், அவருடைய தன்னுடைய முகமெல்லாம் சிவந்து விடும். மக்களுக்கு ஒரு வீரமிக்க ஒரு சில கருத்துக்களை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மாராயங்களை குறித்தெல்லாம் நற்செய்திகளை சொல்லி யுத்த களத்திற்கு அனுப்புவார்கள் என்பதை ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அது போன்ற ஒரு தர்பியா நிகழ்ச்சியாகத்தான் மக்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டி, மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு சரியாக 4:30 மணி அளவில் நடைபெறுகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆலிமா பிள்ளைகளிலிருந்து பேச இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.